Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் வர ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சாதான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான கருவாடு தொக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 50 கிராம் கருவாடை நல்லா சுடு தண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா 4 பச்சை மிளகா 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, பொடிசா நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்க போகிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும் போது. ஸோ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். அதோட இப்போது கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்திட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கருவாடு தொக்கப்போ, ஏன்னா கருவாட்லேயும் உப்பு இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறி இருக்குது. இப்போது எடுத்து வச்சுருக்க தக்காளி, கருவாடு இது ரெண்டுத்தையுமே சேர்த்திடலாம். இப்போ கருவாடு வேகிறதுக்காக நம்ம எந்த விதமான தண்ணியும் சேர்த்திக்க போகிறது கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளியோட ஜூஸ்லேயே தான் கருவாடு வேக போகுது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு டைம் நம்ம வதக்கி விடலாம். இப்போ திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது நம்மளோட வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் தேவை கிடையாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்திட்டு அதோட மிளகாத்தூளும் சோம்புத்தூளையும் சேர்த்திட்டு இந்த மசாலாவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கரெக்டான உப்பு தெரிய வரும். உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா இப்போ சேர்த்திக்கலாம். ஏன்னா கருவாடு நல்லா வெந்து வந்த போது அந்த கருவாடில் இருக்க உப்பு எல்லாமே கலந்துருக்கும் மசாலில். அப்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு திருப்பி சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கோம். இப்போ திருப்பி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு இதை நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். நம்மளுக்கு தொக்கு நல்லா வதங்கி அப்படியே சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தூளையும் சேர்த்திடலாம். இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி விடணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சுக்கணும். இப்படியே ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை அப்படியே விட்டுடலாம். ஆனால் அப்பப்போ நம்ம வதக்கி மட்டும் விட்டுறணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மல்லி இலையும் சேர்த்திடலாம். நம்மளோட கருவாடு தொக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டியில் சூடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.